அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் 65 ரெசிபி. அதுக்கு நான் வீட்டிலேயே பன்னீர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை கட் பண்ணி தான் நம்ம பன்னீர் 65 போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மேக்னேட் பண்ணுறதுக்கு மசாலா எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு பவுலில் சேர்த்திக்கிறேங்க. இது கூடவே சிக்கன் 65 பவுடர் 2 டேபிள் ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சிறிதளவு உப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு நம்ம குக் பண்ணுற ஆயில், அப்புறம் தண்ணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ கலந்து எடுத்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் பீசஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி வச்சுருங்க. பெரட்டி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரத்தில் இது மேக்னேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது டீப் ஃப்ரை இல்லை, சாலோ ஃப்ரை மாதிரி. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பன்னீர் பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ நான் எல்லா பீசஸையும் இதில் சேர்த்திட்டேன். ஒரு 1 மினிட்ல 1 சைடு குக் ஆயிரும். குக் ஆன பிறகு இந்த மாதிரி ஸ்பேட்டுலா வச்சு எல்லா சைடும் திருப்பி விடுங்க. எல்லா பன்னீர் பீசஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி நம்ம வேக வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இது குக் ஆகணும். அப்படி குக் ஆயிடுச்சுன்னா நம்மளோட பன்னீர் 65 ரெடி. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரியே நான் செகண்ட் பேட்சையும் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ நம்மளோட பன்னீர் 65 எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேங்க. யம்மியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.